ஐயா துணை. அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முந்தைய பதிவின் தொடர்ச்சியை நாம் இப்போது அறிவோம். பாவியாகிய துரியோதனோடு சேர்ந்திருந்து கொண்டு தர்ம பாண்டவர்களை எதிர்த்து போரிட்ட கண்ணனுக்கு மோட்சம் கொடுக்க போவதாக கூறுகின்றீர்களே இறைவா என்று கேட்ட வியாகர முனிவரிடம் அதற்கான காரணத்தை கூறுகின்றேன், கேட்பீர்களாக என்று கூறிய பகவான் முந்தைய யுகத்து நிகழ்வு ஒன்றை கூறலானார். இதற்கு முந்தைய யுகமான திரேதா யுகத்தில் நான் ஸ்ரீராமராக அவதாரம் செய்திருந்தேன். தேவர்கள் அனைவரும் வானரங்களாக அவதரித்திருந்தார்கள். இதோ இந்த கண்ணன் வாலி என்கின்ற பெயரில் பிறந்திருந்தான். ராம அவதாரத்தின் முக்கிய நோக்கமே ராவணனை சங்காரம் செய்வதற்கே என்பது தாங்கள் அறிந்ததே. வானரங்கள் அனைவரும் ராவண வதத்திற்காக எனக்கு உதவி செய்வதற்காக பிறந்தவர்கள். ஆனால் இந்த வாலியோ எனக்கு எதிரியான ராவணனோடு சகவாசம் கொண்டிருந்தான். ராமபாணத்தால் ராவணனை சங்காரம் செய்கின்ற வேளையில் அதே ராமபாணத்தால் இந்த வாலியையும் கொல்ல நேர்ந்தது. பொதுவாக ஒரு பழமொழி கூறுவார்கள், கூடா நட்பு கேடாய் முடியும் என்று. அதாவது நாம் ஒருவரோடு நட்புறவு வைத்திருக்கின்றோம் என்றால் அவருடைய குணநலன்களை அறிந்து தீய குணம் கொண்டவராக இருந்தால் அவரிடமிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் செய்கின்ற தீய செயல்களின் விளைவு நம்மையும் பாதிக்கும். இளைஞர்கள் பல பேர்கள் நண்பர்களாக இருப்பார்கள், பல இடங்களுக்கு போவார்கள் வருவார்கள். அதிலே ஏதாவது ஒரு நண்பன் ஒரு பெரிய குற்றத்தை செய்தான் என்று வைத்துக்கொள்வோம். குற்றம் செய்தவன் தலைமறைவாகி இருப்பான். அவனை தேடி போலீஸ் வரும். வருகின்ற போலீஸ் என்ன செய்யும்? தலைமறைவாக உடைய நண்பர்கள் யார் யார் என்று தேடி சென்று அவனை பிடித்து விசாரிப்பார்கள். குற்றம் செய்தவன் தலைமறைவான விஷயம் நண்பர்களுக்கே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் போலீஸ் அவர்களை பிடித்து விசாரித்து அதனால் துன்பப்படுவது நண்பனே. அதனால்தான் கூடா நட்பு கேடாய் முடியும் என்றும் சேரிடம் அறிந்து சேர் என்றும் பல முதுமொழிகளை முன்னோர்கள் நமக்கு கூறியுள்ளார்கள். ராவணனின் அதர்ம செயல்களினால் அவனுக்கு மரணம் ஏற்பட்ட போது அவனோடு சேர்ந்திருந்த வாலிக்கும் மரணம் ஏற்பட்டது. உயிர் பிரிகின்ற வேளையிலே தன்னை வீழ்த்தியது திருமாலாகிய நாராயணர்தான் என்பதை உணர்ந்த வாலி, சுவாமி, தங்களுக்கு ஏவல் தொழில்கள் செய்வதற்காக பிறந்திருந்த நான் என் கடமையிலிருந்து தவறினேன். அது என் குற்றமே. தாங்கள் முன்பு ஒரு சமயம் கடலிலே அமுதம் கிடைக்கின்ற வேளையில் என்னை மட்டுமே ஒரு புறமாக நிற்க வைத்து ஏவல் கொண்டீர்களே. அவ்வளவு பலசாலியாகிய என்னிடத்திலே தாங்கள் ஒரு வார்த்தை கூறியிருந்தால் இந்த ராவணனுடைய தலைகளை சிதறடித்து கொண்டிருப்பேனே என்று முன்பு நடந்த நிகழ்வு ஒன்றை இந்த வியாகரிடத்திலே திருமாலாகிய நாராயணர் கூறுகின்றார். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.